கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்கள். அந்த நாமத்தின் வல்லமையை அறிந்தவர்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமத்தை அறிந்த நாம் அவரையே நம்பியிருக்கிறோம். அவரை விசுவாசித்து அனுதினமும் அவர் முகத்தை தேடி அவர் சமூகத்தில் வருபவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எங்களையும் கைவிடாத நேசராய் இருக்கீங்க. கடந்து போகிற பாதையில் உம்மையே நம்பியிருக்கிறோம். எதிர்பார்த்த முடிவை தாங்க. உம்முடைய நாமத்தில் கட்டுக்கள் உடைந்து போகட்டும். புது விடுதலையை, புது பலனை தந்து உற்சாகப்படுத்துங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தொடர்ந்து ரட்சித்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.